இந்த ரீசன்னால தான் இந்த ஷூ நான் வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். 1000 days ஒரு நாள் விடாமல் டெய்லி ரன்னிங் பண்ணேன். அந்த ஜேர்னியில் நான் யூஸ் பண்ண 2வது ரன்னிங் ஷூஸ் தான் இந்த ரீபாக் ஸ்வீட் ரோட் 2.0. அண்ட் இந்த ஷூ நான் உண்மையிலே ஏன் வாங்கினேன்றத சொல்லிடுறேன். அந்த டைமில் எனக்கு இதை பார்த்தோட ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரீசனால் மட்டும்தான் வாங்கினேன். ஏன்னா அந்த டைமில் லைக் எதெல்லாம் பார்த்து ஒரு ரன்னிங் ஷூஸ் வாங்கணும் லைக் பெரிய நாலேஜே கிடையாது. ஸோ எனக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிது. ஸோ அந்த ரீசனால் இதை நான் வாங்கினேன். அண்ட் இந்த ஷூஸோட கம்ஃபர்ட்டை பற்றி முதல்ல பேசிடலாம். எனக்கு அந்த டைமில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு இப்போ பெருசாக ரெசனேட் பண்ண முடியல. பட் எனக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசத்தை ஃபீல் பண்ண முடிஞ்சது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் காப்பி ஷூஸ் போட்டு தான் ஓடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதை போடும்போது நல்லாவே இருந்தது தான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. ஆனால் இதில் இருக்க பெரிய மைனஸ் நான் என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஹீல் பார்ட்டில் இவனுங்க கொடுத்துருக்க இந்த எலிமெண்ட்ஸ் இது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது ஒரு 300 கிலோமீட்டர் மேலேயே ஃபீல் ஆஃப் ஆரம்பிச்சிச்சு. இதில் நான் சாலிடாக ஒரு 800 to 900 கிலோமீட்டர் கன்ஃபார்ம் ஓடிருப்பேன். ஆனால் லைக் இது மட்டும் எனக்கு ரொம்ப ஒரு அனாய் பண்ணுச்சு. ஏன்னா லைக் இதை விட்டு அவ்வளோதான், எனக்கு இங்கே எதனா ஒரு முள் எதோ குத்துதோ டேரெக்டாக எனக்கு என்னோட ஹீலில் தான் இம்பாக்ட் ஆக போகுது. ஸோ இது ஒன்று தான் இதில் இருக்க பெரிய மேஜர் ட்ராபேக் சொல்லுவேனே. பட் இதெல்லாம் பேர்ந்துட்டு வந்துச்சு. பட் ஒரு 800 கிலோமீட்டர் மேலே தான் இவர் வெளில வந்தார். ஸோ மற்றபடி இது ஒரு டீசெண்டான ஒரு ரன்னிங் ஷூஸ் தான். 10க்கு நம்ம ஒரு அசால்ட்டாக இந்த ஷூஸ்க்கு நான் ஒரு 7.5 இல்லை 8 நான் கொடுப்பேன், இல்லை 7 கொடுப்பேன். அண்ட் லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட்.